சுதந்திரம், சமத்துவம், ஒற்றுமை மற்றும் கண்ணியம் நிலவும் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப தாம் மேற்கொண்டுள்ள முன்னெடுப்பில் இஸ்லாத்தின் போதனைகள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் என தாம் நம்புவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு வழங்கியுள்ள வாழ்த்து செய்தியிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் நிதி மற்றும் அரசு சொத்துக்களை அளிக்கும் அநாகரிகமான அரசியல் கலாச்சாரத்திற்கு பதிலாக எளிமை மற்றும் அர்ப்பணிப்புடன் மக்களின் உணர்வுகளை உணரக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தையும் பிரஜைகள் சமூகத்தையும் நாட்டில் கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளில் ரமலான் மாத செயற்பாடுகள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமையும் எனவும் ஜனாதிபதி தமது வாழ்த்து செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே பரஸ்பர மரியாதை மற்றும் ஒத்துழைப்பு மூலம் எதிர்காலத்தை வலுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என கலாநிதி பிரதமர் ஹரணி அமரசூரிய தமது நோன்பு பெருநாள் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஈகை திருநாள் நாட்டு மக்களுக்கு நல்லிணக்கம், சகிப்புத்தன்மை, நீதி மற்றும் அமைதியை நோக்கி செயற்பட வேண்டியதன் அவசியத்தை நினைவூட்டுவதாக அமைந்துள்ளதாக பிரதமர் தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தம்மை பற்றி மட்டுமின்றி ஏனையோரை பற்றியும் சிந்தித்து அனைவரையும் உள்ளடக்கிய சுவீட்சத்தை நோக்கி பயணிப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தமது நோன்பு பெருநாள் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். இது நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டு மீண்டும் சுவீட்சத்தை நோக்கிய பயணத்திற்கான ஆரம்பமாக அமையும் என எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.